பார்க்குறோம். ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகைப் பொருட்கள் இருந்தன. 15 நாட்கள் பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மளிகைப் பொருட்கள் 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. அப்போ எத்தனை வீரர்கள் முகாமிற்கு வந்தார்கள் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 65 நாட்களுக்கு 490, அதாவது 65 டேஸில் 490 வீரர்களுக்கு போதுமான மளிகைப் பொருட்கள் இருந்தது. அப்போ இந்த 65யும் 490 மல்டிப்ளை பண்ணணும். 65 49 மல்டிப்ளை பண்ணால் 50 45 5 மீதி 4 6 9 54 + 4 58 4 5 20 மீதி 2 6 4 24 + 2 26. இப்போ 5 8 1 3 1 8 5, அதாவது என்ன வருது 3185. ஏற்கனவே ஒரு 0 இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது 31,850. அப்புறம் 15 நாட்கள் பிறகு மேலும் பல வீரர்கள் வந்தன. அப்போ முதல் 15 நாள் அந்த 490ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிடணும். அப்போ 49 × 50 9 45 5 மீதி 4 5 20 24 1 9 9 1 4 4 5 4 9 13 மீதி 1 கூட்டினா 6 1 7, அதாவது 7 3 5 ஒரு 0 இருக்குது, அதையும் சேர்த்துக்கிடணும். இப்போ 65 டேஸில் 490 போதுமான மளிகைப் பொருட்கள் 31,850. அதுக்கப்புறம் 50 டேஸ், முதல் 50 டேஸில் 490 பேர் சாப்பிட்ருக்காங்க. அதை மல்டிப்ளை பண்ணால் 7,380. இப்போ இதை இந்த ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். 0ல் 0, 5ல் 5 போனால் 0, 8ல் 3 போனால் 5, 1ல் 7 போகாது, இங்கேருந்து 1 இது பண்ணால் 11ல் 7 போனால் 4 மீதி 2 இவ்வளவும் இருக்குது. ஆனால் மீதி இருக்க மளிகைப் பொருட்கள் 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன இருக்குது, மீதி இருந்த மளிகைப் பொருட்கள் 24,500 35ஆல் டிவைட் பண்ணால் 135 35 835 735 745. இந்த 2 0வை அப்படி சேர்த்துக்கணும். இப்போ 700 வீரர்களுக்கு போதுமாக அந்த மளிகைப் பொருட்கள் 700 வீரர்கள் மொத்தமாக காமிக்கிறாங்க. மொத்தம் 700 வீரர்கள் சாப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை வீரர்கள் இருந்தாங்க, 490 வீரர்கள். அப்போ 700 490ஆல் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் 0, இங்கேருந்து கடை வாங்கினா 10ல் 9 போனால் 1, இல்லை 6 இருக்குது, 6ல் 4 போனால் இப்போ மொத்தம் எத்தனை வீரர்கள் வந்திருக்காங்க, 210 வீரர்கள் வந்திருக்காங்க.